உலகம் முழுவதும் இருக்கிற மில்லியன் கணக்கான மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒன்று, மேபி நீங்களும் கூட தேடிட்டு இருக்கலாம். நீண்ட மகிழ்ச்சியான அண்ட் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன புக்குன்னு. ரொம்பவும் வேர்ல்டு ஃபேமஸான இக்கிகாய் புத்தகோட சம்மரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். சாப்டர் 1, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லைஃப். இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது அழகான ஒரு கதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தி அவள் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். ஆனால் அவள் மனசு வேறு எங்கேயோ இருக்குது. அவள் பிழைப்பாளான டாக்டர் கூட தெரியல. அவளுடைய ஃபேமிலி அவள் பக்கத்தில் அழுதுட்டு இருக்காங்க. பட் அவன் நினைவில் இருந்தது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவள் ஒரு அமைதியான வெண்மையான இடத்துல இருக்கிறாள். அங்கே இருக்கும்போது அவள் காதில் ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த குரல் அவளிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குது, நீ யாருன்னு. அதற்கு அவர் சொல்கிறான், நான் 4 பிள்ளைகளுக்கு குழந்தை, நான் ஆசிரியர் வேலை செய்கிறேன், நான் ஒரு ஜாப்பனீஸ் பௌத்த மதத்தை சேர்ந்தவள். அதுக்கு அந்த குரல், நான் உன்னுடைய தொழில், நீ என்ன செய்கிற, உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய மதத்தை பற்றிலாம் கேட்கல, நீ யாருன்னு மறுபடியும் கேட்குது. அந்த தருணத்தை தான் அவன் ஃபீல் பண்ணுறான். இது வரைக்கும் அவன் கடந்து வந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு ஆசிரியர், ஒரு மனைவி, ஒரு குடிமகன் சொல்லிட்டு ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு கேரக்டராக கடந்து வந்திருக்கான்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்வியை அவள் ஒருபோதும் அவளுக்குள்ளே கேட்டதே இல்லைன்ட்டு. நீ எப்போ நீ யாரும் உனக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ நீ நினைவு திரும்புவா சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. அந்த கனவை கண்ணை முழிக்கிறா. அன்னையிலேருந்து ஒரு விசித்திரமான வாழ்க்கையை அவள் வாழறா. ஆழமான ஒன்றை தேடவும் தொடங்குறா. அது வேலை, பதவி, வாழ்க்கை முறை எதுவுமே இல்லை. மாறாக அது ஒரு காரணம்தான். உயிரோடு இருப்பதற்கான ஒரு காரணம். ஒவ்வொரு காலையிலும் எழும்போது எதுக்கு எழுறோன்னு சொல்லிட்டு ஒரு காரணம். நம் வாழ்வதற்கான உண்மையான காரணம். அந்த காரணத்தை தான் ஜாப்பனீஸில் இகிகைன்னு சொல்லுவாங்க. இகிகைனா வாழ்வதின் நோக்கம். உங்கள் இகியை கண்டுபிடிக்கிறது என்பது ஒரு புதிலை கண்டுபிடிக்கிற மாதிரி. அது உங்களோட 4 கிளிய கேள்வியை கேட்கும். 1, வாட் டு யூ லவ்? 2, வாட் ஆர் யூ குட் அட்? 3, வாட் டஸ் வேர்ல்டு நீடு? 4, வாட் கேன் யூ கெட் பெய்டு ஃபார்? இந்த 4 விஷயங்களும் எங்கே இணையுதோ அங்கே தான் நம்ம உண்மையான இகியை கண்டுபிடிக்க முடியும். சாப்டர் 2, ஹவு டு ஃபைண்ட் யுவர் இகிகை. ஸ்டெப் 1, இந்த உலகம் நீங்கள் யாராக இருக்க வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையா உங்களுக்கு என்ன செய்ய பிடிச்சி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அது ட்ராயிங் பண்ணுறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், வாட் எவர். ஏன்னா இந்தமாரி சிறிய விஷயங்கள் பெரும்பாலும் பெரிய பதில்களை கொண்டு இருக்கும். ஸ்டெப் 2, உங்கள் நேரத்தை மறக்க செய்யும் விஷயங்களை கண்டுபிடிங்க. நீங்கள் எப்போயாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது டைம் போகிறது தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த இகிகையோட அறிகுறியே. அது குக் பண்ணுறதா இருக்கலாம், ட்ராயிங் பண்ணுறதா இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், வாட் எவர். ஸ்டெப் 3, நீங்கள் எந்த விஷயத்துக்காக மக்களிடமிருந்து அதிகமான பாராட்டுகளை வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அது என்ன காரணத்துக்காக வாங்கி சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளோட திறமை நம்மளுக்கு தெரியுதோ அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். அது பார்க்க சிறிய விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை நோக்கத்தை மாற்ற போகிற மிகப்பெரிய கீ. சாப்டர் 3, தி 4 சீக்ரெட் ஆஃப் தி லாங் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். இக்கிகாய் புத்தகம் நமக்கு எப்படி நோக்கத்துடன் வாழணும் மட்டும் கற்றுக் கொடுக்காம நீண்ட நாள் எப்படி வாழலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் உள்ள பெரும்பாலான மக்கள் 90 முதல் 110 வயசு வரை வாழ்கிறாங்க. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க இந்த 4 சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. சீக்ரெட் நம்பர் 1, உணவோட ஆரோக்கியமான உறவு. அங்கே இருக்கிற மக்கள் இந்த எளிய ரூலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் வயிறு 80% வரை நிறைய வரையும் சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க உணவு உண்ணும்போது அதை முழு கவனத்தோடனும் ரசித்து சாப்பிட்றாங்க. சீக்ரெட் நம்பர் 2, கீப் மூவிங் ஈவன் வென் யூ ஆர் 90s. பெரும்பாலான நகரங்களில் உள்ள முதியவர்கள் நாள் முழுவதும் உட்காந்தே தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பெரியவங்க மட்டும் இயங்கி கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். யோகனா ஜிம்முக்கு போகிறது மட்டும் இல்லை, அதை வாழ்நாளும் சுறுசுறுப்பாக வாழ்வதும் கூட. சீக்ரெட் நம்பர் 3, ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அண்ட் கனெக்ஷன். இங்கே இருக்கிற மக்கள் மொவாய் என்று அழைக்கப்படும் அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்காங்க. இது வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கும் நண்பர்களின் கொண்ட ஒரு சிறிய குழு. அவங்க ஒன்றாக பணத்தை சேமிக்கிறது, உணவு சாப்பிட்றது, மகிழ்ச்சி மற்றும் கவலையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. யாருக்காவது பண உதவி தேவைப்பட்டால் அவங்க இந்த குழுவிலேருந்து எடுத்துப்பாங்க. சீக்ரெட் நம்பர் 4, ஏ கிளியர் ப்ரப்போஸ் தட் நெவர் ரிட்டையர்ஸ். இங்கே இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கிடைக்கிறத பார்த்து வாழறது இல்லை, அவங்க வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்கிறாங்க. அவங்க பபி சபி தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இதனுடைய பொருள் என்னென்னா, குறைகளிலும் உள்ள அழகை காண்பது. வாழ்க்கை என்பது பூர்ணமானது இல்லை என்பதை அவங்க ஒத்துக்கிறாங்க. சாப்டர் 4, ரிட்டையர்மெண்ட், ஒர்க் அண்ட் ஹெல்த், தி ஹிடன் ட்ரூத். சீக்கிரமாகவே ஓய்வு பெறுவது எப்போதுமே மகிழ்ச்சியே தராது. ஏன்னா நாம் சும்மா இருக்கிறதுக்காக படைக்கப்படலை. நம்ம உருவாக்குவதற்கும், சேவை செய்வதற்கும், கற்றுக் கொடுக்கறதுக்கும், பிறரோட இணைவதற்கும் படைக்கப்பட்டிருக்கோம். மக்கள் முழுமையான வேலை செய்வதை நிறுத்தும் போது அவர்கள் அடையாளத்தை இழக்கிறாங்க. 90 வயசு வரைக்கும் வேலை செய்கிறத பற்றி இல்லை இது. உங்கள் வாழ்க்கையை நோக்கத்திலிருந்து எப்போதும் ஓய்வு பெறாமல் இருக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்.
சாப்டர் 5 தி பவர் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ளோ இன் டெய்லி ஒர்க். ஃப்ளோ என்பது உங்கள் முழு கவனத்தையும் ஒரு விஷயத்து மேலே வைக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது நேரத்தை மறக்கிறீங்களே, அதுதான் இது பெரிய இலக்குகளை பற்றிதல்ல, இது முழு கவனத்தை பற்றிது. நீங்கள் எப்போது இந்த ஃப்ளோவை ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிடிச்ச டிஷ்ஷை குக் பண்ணும்போது, துன்பத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது, எதனா ஒன்று கவனமாக நீங்கள் சரி செய்யும்போது இந்த ஃப்ளோ உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் சொந்த வாழ்க்கையில் இந்த ஃப்ளோ எப்படி வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதை முழு மனசோட கவனத்தோடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.